வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் அஸ்யூஷுவல் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். அந்த டிவிலையோ இல்லை இன்டர்நெட்லேயோ பார்க்கும்பொழுது அவங்க அந்த பட்டியலுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப க்யூரியஸாகவே இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது ஒருவேளை இவங்க பரம்பரை பணக்காரங்களாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். இல்லை லாட்ரி ஏதாவது இவங்களுக்கு அடிச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. அப்போ எப்படி தான் இவங்க பணக்காரங்களானாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு பரம்பரை பணக்காரங்களும் கிடையாது, லாட்ரியும் அடிக்கலை. அப்போ ஒரே வழி தான் இருக்குது, ஏதாவது ஒரு மேஜிக்கு இல்லை ஏதாவது மந்திரம் போட்டு தான் அவங்க பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரெக்ஷனில் நான் ரிசர்ச் பண்ணும்போது உண்மையிலேயே அவங்க ஒரு மந்திரம் போட்டு தான் அந்த பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரம் அவ்வளோ கஷ்டமானதுன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம், எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல, நமக்கு அது தெரியல. அது தெரிஞ்சதுனால அவங்க அங்கே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த மந்திரத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தட் அதை நமக்கும் பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல அதை பற்றி ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக புரியுதான்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ராஜா அண்ட் ராமு அஸ் யூஷுவல் அவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க. போன இடத்துல ரெண்டு பேருக்குமே வேலையும் கிடச்சிருது. 3 வருஷம் கான்ட்ராக்ட்டு. அவங்ககிட்ட 2 விதமான சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தர்றோம் முதல் ஸ்ட்ரக்சர் படி. ஸோ 3 வருஷத்துக்கு நீ அந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்துக்கலாம். 2வது ஸ்ட்ரக்சர் படி எப்படின்னா, உனக்கு 1 பைசா தான் சம்பளம், ஒரே ஒரு பைசா தான் சம்பளம் 3 வருஷத்தில். ஆனால் உனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த 1 பைசா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் டபுள் ஆகிட்டே போகும். இந்த 36 மாதத்துக்கு உனக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. ராஜா 1 பைசா எங்கே இருக்குது, 1 லட்ச ரூபாய் எங்கே இருக்குது, அதனால் அவர் ஆட்டோமேட்டிக்காக 1 லட்ச ரூபாயை செலக்ட் பண்ணுறார். நம்மள பெரும்பாலான பேர் அப்படி தான் செஞ்சுருப்போம். ராமு அவர் கொஞ்சம் கிளவர் அஸ் யூஷுவல். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டார். 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. 3 வருஷம் வேலை பார்த்து முடிச்சாச்சு. முடித்த உடனே இவங்க 2 பேர்ட்டும் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கிட்ட ஈஸியாக கணக்கு போட்டுடலாம், 36 லட்ச ரூபா இருக்கும். ஏன்னா 36 மாதம் இல்லையா, ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா, 36 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் ராமுக்கிட்ட 1 பைசா ஆச்சு, அப்புறம் 2 பைசா, 4 பைசா, 8 பைசா, 3 வருஷம் எவ்வளோ தான் இருக்கும். அது அவ்வளோ ஒன்றும் பெரிய அமௌண்ட் ஆயிருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, 68 கோடியே 77 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அதுலேயும் கிட்டத்தட்ட 34 கோடி ரூபா கடைசி மாதம் சம்பளம். 36 லட்சம் எங்கே இருக்குது, 68 கோடி எங்கே இருக்குது. அதுதான் இந்த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங். இங்கே அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 100ன்னு போட்டிருக்கோம். நம்ம மாதம் டபுள் ஆகிறதுனால ப்ராக்டிக்கல் லைஃப்பில் 100 சாத்தியம் இல்லை தான். பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு அது என்ன நடக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். பட் அதை தெரிஞ்சுக்கிற அந்த காம்பவுண்டுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளை சொன்னேன். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். உதாரணத்துக்கு நம்ம அப்பாவோ தாத்தாவோ 1980களில் ஒரு ஸ்டாக்கு இருக்குது. அந்த ஸ்டாக்கை வெறும் 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க. அது என்ன ஸ்டாக் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டு விப்ரோங்க 1980ல் 10,000 ரூபா அவங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி. அப்புறம் ஒன்றும் ஃபேமஸ் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு 100 ஸ்டாக் வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒருவேளை அந்த 100 ஸ்டாக் அவங்க அப்போ வாங்கியிருந்து இப்போ வரைக்கும் அவங்க விற்காமல் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேணால் கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். தோராயமாக கெஸ் பண்ணுங்கள், நம்மளுடைய எந்த லெவலுக்கு நம்ம எட்டுறோன்னு பார்ப்போம். எனக்கு டேம் ஷுவர் தெரியும், உங்களில் பெரும்பாலான பேர் தப்பாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எவ்வளோ அசட் நம்மக்கிட்ட இருந்திருக்கும் தெரியுமா? அந்த 10,000 ரூபாய்க்கு முன்னால் 700 கோடி ரூபாய் இருந்திருக்கும். எவ்வளோ 700 crores. அது எப்படி சாத்தியமாகும்? என்னதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள், இதில் டீட்டெயிலாக இருக்குது. அவங்க 1980லேருந்து அந்த ஸ்டாக்குக்கு எத்தனை தடவை போனஸ் கொடுத்தாங்க, அப்போ அந்த 100 அப்படிங்கிற ஸ்டாக் எத்தனை ஸ்டாக்காக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் உங்களுக்கே அந்த வேல்யூ தெரியும், எவ்வளோ அதிகமான ஸ்டாக் நம்ம கையில் இருக்குன்னு. அந்த ஸ்டாக்குக்கு இன்றைக்குள்ளே ப்ரைஸ் போட்டால் எவ்வளோ வரும் நீங்களே போடுங்க. இது இந்த ஸ்டாக்கோடைய வேல்யூ மட்டும். ப்ளஸ் ஒரு ஸ்டாக்குக்கு வெறும் 1 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 0.37% வரும் டிவிடெண்டு. ரொம்ப ஆவரேஜான ஒரு டிவிடெண்டு தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். இது டிவிடெண்ட் மட்டும், லாபம் மட்டும் ஒரு வருடத்துக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். அந்த 2.5 கோடி ரூபாயும் நீங்கள் அகைன் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது எங்கே போகும் நான் கணக்கு போட கூட வரும்ல. ஏன்னா என் மைண்டுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ இதுதான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்.
நம்ம சும்மா மேஜிக் அப்படின்னோன்னா இது ஏதோ ஒரு புக்கில் படிச்சிட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கிளில் வந்ததையோ நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அதுக்கு ஒரு சரியான ப்ரூஃப் வேணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த காம்பவுண்டிங்கை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது என்னடா இது எல்லாம் பயங்கர குழப்பமாக இருக்குது, இது நம்பர் தான் வேண்டாமா, கணக்கு போட்டு பாருங்கள், அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். இதுதான் ஃபேக்ட். சரி, ஓகே. இப்போ இந்த காம்பவுண்டிங்கில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த இவ்வளோ பெரிய நீங்கள் அமௌண்ட் உங்களுக்கு வரணும், அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு வரணும்னா இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக நம்ம பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த விப்ரோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 41% வருது CAGR. 41%ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துலையும் வந்துடாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 41% கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% 20% வைக்கலாம். ஏன்னா அது வந்து இண்டெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 15% 20 ஆவரேஜாக தரும். இந்த இப்போ இருக்கிற கண்டிஷனை விட்டுட்டு நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 15% வச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம். ரெண்டாவது, எவ்வளோ நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த ரெண்டு விஷயமும் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் முக்கியம். அதையும் நம்ம 2 எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ராஜா அண்ட் ராமு அஸ் யூஷுவல் 2 பேர் கையிலையுமே 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் மூலம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பினோடனே 2 பேரும் தனித்தனியாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ராஜா வந்து காமன் மேன். ஸோ அவர் காமனாக எல்லோரும் பண்ணுற அதே வேலையை தான் செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்ச ரூபாய் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுறாரு. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து கோல்டு வாங்கி வச்சிடறாரு. ஸோ ரெண்டுமே நல்ல சேஃபான ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடறாரு. அதேமாதிரி ராமு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 லட்சத்தை 5 லட்சமாக பிரித்து 5 லட்சத்தை வந்து பேங்க்குடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும், மிச்சம் இருக்கிற ஒரு 5 லட்சத்தை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவருடைய ரிட்டர்ன்ஸ், அதாவது ராமுடைய ரிட்டர்ன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒரு தோராயமாக ஒரு 16-17% வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த 5 லட்சம் சேவிங்ஸில் போட்ட 5 லட்சத்துக்கு நம்மளுக்கே தெரியும் ஒரு 3-3.5% தான் பேங்க்ல சேவிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா FDயில் வந்து 7% வரை கிடைக்குது. யாருக்கு? ராஜாக்கு. ப்ளஸ் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 9% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்படியே வச்சிருக்காங்க. வெளியே எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது 2 பேருக்கும் 20 வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜா கையில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 43 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். 43 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கும். அதே ராமு பண்ணார் பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் ஃபண்டில் 17% ரிட்டர்ன்ஸுக்கு, அவர் கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வித்தியாசம். 2 பேர் கையிலையும் ஒரே அளவு தான் பணம் இருந்தது. 2 பேரும் ஒரே டைம் பீரியடுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறினதுனால அவருக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிடச்சிது. இவருக்கு கிட்டத்தட்ட அதில் பாதி தான் கிடச்சிது. ஸோ நம்மளுடைய அசட் அலோகேஷன், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த காம்பவுண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்ம அசட் அலோகேஷன் எவ்வளோ கிளவராக பண்ணணுங்கிறது தான் இருக்குது. இப்போ சேஃப் அவர் தான் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா தான் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணார். 5 லட்ச ரூபா சேஃபில் தான் வச்சார். அந்த 5 லட்ச ரூபா தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவ்வளோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த அசட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து எப்போவுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி யோசிச்சிட்டோம்னால அப்புறம் தள்ளி போயிட்டே இருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இந்த காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சேம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ராஜா அண்ட் ராமுவே வச்சுக்கலாம். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 30 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். யார்? ராமு. ராஜா வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா 35 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் 2 பேருமே. ஸோ ஒரே டைம் பீரியடுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய ஒரு 40 வயசு வரைக்கும்னு வச்சுக்கலாமே, இல்லை 50 வயசு வரைக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் வந்து 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 50 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 50 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணார். 2 பேரும் 20,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றாங்க. அப்போது இவங்களோட இன்ட்ரெஸ்ட், அதாவது இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் கிடைக்குது. நம்ம முன்னாடி பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டில் பண்ணாங்கன்னா இப்போ அது பண்ணலாம். 2 பேருக்குமே ஒரு 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் அவங்க 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இப்படியே பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ இவர் எவ்வளோ வருஷம் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் பண்ணியிருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 வருஷம் லேட் ஆரம்பிச்சார் இல்லையா, அதனால் ரிட்டர்ன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு 1,14 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. சரிங்களா, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறனால. ஆனால் ராமு வந்து இவரோட வெறும் 5 வருஷம் தான் முன்னாடி ஆரம்பித்தார். சரிங்களா, வெறும் 5 வருஷம் தான் முன்னாடி ஆரம்பித்தார். அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 கோடி ரூபா கிடச்சிருக்கும். இவருக்கு 1.15, இவருக்கு 2.3, அப்படியே டபுள். வெறும் 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி 2 பேரும் அதே அளவு வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அப்போ எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ ஏர்லியராக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுடைய வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த காம்பவுண்டிங்கை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஏர்லியராக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த காம்பவுண்டிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காம்பவுண்டிங்னா சிம்பிள் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறோம், அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வெளியே எடுக்கக்கூடாது. எடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா எப்படியில் போடுறேன் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு 10,000 வருமானம் வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அந்த 10,000 நம்ம எடுத்து செலவு பண்ணுறது கிடையாது. அந்த 10,000 திரும்ப அதிலே போடுறது. ஸோ அடுத்த வருஷம் அந்த 1,10,000க்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி அது பெருக ஆரம்பிக்கும். அப்படி பெருகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பயங்கரமான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மேஜிக் ஃபார்முலாவை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் அதை வந்து நான் விளக்க ட்ரை பண்ணுறேன். மற்றபடி மேட்ரு இதுதான், இந்த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது இதுதான். சரியான இடத்துல சரியான கால அளவுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சரியான ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பாலாவின் பார்வையில் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அடிச்சு விட்ருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.